வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரைவேக்காடு, ஹாஃப் பேக்ட். இப்போ நம்ம எது சாப்பிட்டாலும் அது ஒழுங்காக வேக வச்சு சாப்பிட்டா தான் வாய்க்கு ருசியாக இருக்கும், அது சாப்பிடும் இருக்கும், அது ஹெல்த்தி. அது நம்ம இல்லைன்னா வயிற்று வலி தான் வரும். இப்போ தோசையே சொல்கிறோம், பாதி மாவு பாதி தோசையாக இருந்ததுன்னா அது அரைவேக்காடாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. சரி, சிக்கனோ மட்டனோ பண்ணுறோம், அது ஏதோ நம்ம பண்ணுறோம், அது அரைவேக்காடாக இருந்தால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. கேக்கே பேக் பண்ணுறோம், அந்த கேக் கரெக்டாக பேக் ஆகி அது கரெக்டாக இருந்தால் தானே. இல்லை அது அரைவேக்காடில் இருந்தால் அதை சாப்பிட முடியுமா? அது பிரயோஜனம் கிடையாது. இது அவசரமாக தோசை சுட்டா அப்படி தான் வரும். என்னடா தோசை பற்றி பேசிட்டு நினைக்காதீங்க. நான் இந்த ஆகாரத்தை பற்றி மட்டும் சொல்லலை. நம்மளோட உண்மையான ஸ்பிரிச்சுவல் ஆகாரம் வசனங்கள். அந்த வசனங்கள் சில நேரங்களில் நம்ம அரைவேக்காடாக பாதியாக தெரிஞ்சுக்கிட்டால் அது எப்படி மாவோட தோசை சாப்பிட்டா வயிறு கலக்கி விட்டுறோம் இல்லை? அந்த மாதிரி அரைவேக்காடாக நம்ம மெசேஜை பாதி புரிஞ்சுக்கிட்டு பாதியை புரிஞ்சிக்காமல் நம்ம அதை படித்தோன்னா, அதை ப்ரீச் பண்ணோன்னா அது நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலாக நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்காது. சில நேரங்களில் அது கர்ஸாக கூட மாறிடும். நான் ரொம்ப நிறைய உதாரணம்லாம் எடுத்துக்க போகிறதில்ல. பல நேரங்களில் ஃபஸ்ட் ஆஃப், இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, ஒரு சினிமா படமே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா அவன் சினிமா படம் பற்றிலாம் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, அது பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு சினிமா படமே எடுத்துக்கிறோன்னா அந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னுவாங்க. முழு படத்தை பார்த்தா தான் ஒரு விஷயம் அது என்ன சொல்ல வராங்கன்னு புரியும். சரி, சினிமா படம் வேணாமா, நியூஸ் பேப்பரே எடுத்துப்போம். நியூஸ் பேப்பர்லேயே சில பேப்பரில் பார்த்தா ஹெட்லைன்ஸில் ஒரு நியூஸ் போட்டுக்கும். ஃபஸ்ட்டு பாதி மட்டும் படிச்சுட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்துடக்கூடாது. அது பின்னாடி பக்கம் இருக்கும். அதை படித்தா தான் முழுசாக ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியும். எதுவுமே அரைவேக்காடாக இருக்கக்கூடாது. அரைவேக்காடாக இருந்தால் அது சாப்பிட்ற பொருளாக இருந்தால் உடம்புக்கும் நல்லதில்லை, சுவைக்கும் நல்லதில்லை, ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. ஸ்பிரிச்சுவல் ஃபுட் வசனமாக இருந்தால் அது நம்மளுக்கு பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இல்லைன்றதை விட சில நேரத்தில் தப்பான ரூட்டில் போய் தப்பாக நம்மளை கைட் பண்ணி தப்பாக கொண்டு போயிடும். நிறைய ப்ரீச் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். ஒரு மெசேஜை சொல்லிவிடுவாங்க, அதுக்கு ஒரு செகண்ட் ஆஃப் இருக்கும், அதை சொல்ல மாட்டாங்க, அந்த பாதியிலே முடிஞ்சிடும். ஆனால் பைபிளில் இருக்கிறது அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும், அந்த வசனத்தோட ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வாளாகாமல் தலையாவாய் அப்படின்னா பிளெஸ்ஸிங் பிளெஸ்ஸிங் பிளெஸ்ஸிங். அதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பண்ணால் உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், நீ என்னெல்லாம் பண்ணலன்னா அந்த ஆசீர்வாதம் அப்படியே உனக்கு உல்ட்டாவாக கர்ஸாக மாறும்னா அது ஃபுல்லாக படிக்கணும். ஒரே சென்டென்ஸ், நீ வாளாகாமல் தலையாகுவாய். அது ஆகணும்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாலிசி வாங்கும் போதே அந்த பாலிசியை ஃபுல்லாக படிக்காமலாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிப்போம். எல்லா விஷயத்துலையும் முழுசாக தெரிஞ்சுக்கணும். சில வசனங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீங்கள் விதைக்கிறத சர்ச்சில் விதைங்க அப்படின்வாங்க. நீங்கள் விதைக்கிற அவங்க என்ன சொன்னாங்க, விதையை காணிக்கன்றுவாங்க. நீங்கள் விதைச்சிங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு அது பலனை கொடுக்கும், பைபிளில் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா. விதைன்றது ஏசப்போட வார்த்தை, அதை விதைக்கணும். அதை விதைச்சி அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஆத்மாக்கள். ஓகேவா? அங்கே துட்டு பற்றியே பேசலை. நம்ம என்ன ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி கிறிஸ்துவத்தில், விதைன்னா துட்டு கிடையாது, விதைனா வார்த்தை, ஏசப்பாவோட வார்த்தை. இந்த மாதிரி தான் ஆஃப் பேக்டு பிரசங்கம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமுக்கி குலுக்கி உங்கள் மடியில் விடும். அப்படி அந்த வசனத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? அதில் இருக்கும் விதவைங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, இவங்களுக்கு தான் கொடுக்கணுன்னு இருக்கும். அதை படிக்காமல் இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, இவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி அதை சர்மனில் பேசிடுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு இந்த இருக்கிற ஏழைங்களுக்கு கொடுக்காம அந்த பணத்தில் கொண்டு போய் சர்ச்சு உண்டியில் டைம் அப்படின்னு போட்டுருவோம். அது அமுக்கி கூலிக்கு சரிஞ்சு நம்ம மடியிலையும் விழாது. அது அவங்க யார் அங்கே அந்த சர்ச்சை வச்சுக்கிறாங்களோ அவங்க மடிக்கு போயிடும். ஓகேவா? நல்ல 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 ஊழியக்காரங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த மாதிரி இப்படி விதைக்கணும் அப்படி விதைக்கணும், சர்ச்சில் போடுங்க, காணிக்கை கொடுங்க, தேவனுக்கு கொடுங்கள், தேவனுக்கு கொடுங்கள். தேவனுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஏழைங்களுக்கு கொடுக்கணுன்ற வசனத்தை சொல்ல மாட்டாங்க. ஆஃப் பேக்ட் அது. இயேசு அழகாக சொல்லுவார். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன், எங்கே ஒருத்தன் பசியாக இருக்கானோ அவனுக்கு ஆகாரத்தை கொடு, எங்கே ஒருத்தன் தாகமாக இருக்கானோ தண்ணீர் கொடு, எங்கே ஒருத்தன் நோய் வாய்ப்பட்டுருக்கான் அவனை போய் பாரு, எங்கே ஒருத்தன்
சிறையில் இருக்கானோ அவனை போய் பாரு, இதுதான் சொல்லியிருப்பார். இதில் வந்து கடைசியாக இவர்கள் யாருக்கு கொடுக்குறியோ அது எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ தேவனுக்கு கொடுக்குறதுனா ஏழைங்களுக்கு தான் கொடுக்கணும், ஓகேவா, இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும். அது இன்னொரு சர்ச்சு கட்டுறதுக்கோ, இன்னொரு பிரான்ச்சு கட்டுறதுக்கோ, இல்லை அங்கே ஆம்ப்ளிஃபையர் வாங்குறதுக்கோ, இல்லை அங்கே கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கோ நம்மளை கொடுக்க சொல்லலை, ஓகேவா. சின்ன சின்ன சர்ச்சுங்க, சின்ன சின்ன உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க, நான் சொல்கிறது உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க, அவங்களுக்கு உதவுறது தப்பு இல்லை. பட் அவங்களோட நோக்கமும் நான் வேலைக்கெலாம் போக மாட்டேன், நான் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இப்படியே இயேசு பேரை சொல்லி, நான் இயேசுக்கு சோம்பேறிங்களை பிடிக்காது, வேலை செய்யாமல் சோத்தில் கையை வைக்காதுன்னு பைபிள் வசனம் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறது கிடையாது, ஓகேவா. ஆஃப் பேக்ட். ஸோ இன்றைக்கி ஒரு ஆஃப் பேக்டில் நான் ஒரு பிரசங்கம் ஒரு மெசேஜ் போன வாரம் வந்து ஃபோனில் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கேட்டோன்னே இந்த பிரசங்கத்தை நிறைய வாட்டி நான் இதுக்கு முன்னாடி சர்ச்சில் கேட்டிருக்கேன், நிறையா சர்ச்சஸில் நிறைய பேர் பேசி கேட்டிருக்கேன். பட் அவங்க எல்லாமே அதை ஆசீர்வாதமாக தான் சொல்லுவாங்க, அது ஒரு பிளெஸ்ஸிங்காக சொல்லுவாங்க. நானும் அது பிளெஸ்ஸிங்காக தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது பிளெஸ்ஸிங் இல்லை, அது கர்ஸ், அது சாபம்னு. என்ன மெசேஜ்னு பார்த்துடலாமா, என்ன வார்த்தைன்னு பார்த்துடலாமா. நான் ஆங்கிள் மாற்றுறேன். அதுக்குள்ளே அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லையா, கவலைப்படாதீங்க. தேவன் என்ன பண்ணார்னா, பசியாக இருந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து சாப்பிடாமல் இஸ்ரவேலர்கள் இருக்கும்போது அப்படியே காடைகளை வர வச்சார். உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்த நேரத்தில் அந்த இயேசு வந்து காடைகளை வர வச்சு, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நான் சொல்கிறேன், எனக்கு எல்லாமே பைபிளில் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு இயேசு தான். ஐம் த பிகினிங், ஐம் த எண்டு. நான் எல்லா வீடியோ நான் சொல்கிறது ஜான் சாப்டர் 1 தான், சரியா, ஓகே. ஸோ எல்லாருக்கும் காடைகள் அப்படியே வந்து அந்த அந்த கூடாரத்தை ஃபுல்லாக, அந்த பாலைவனம் ஃபுல்லாக பிடிச்சி எல்லாம் அதை எடுத்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த கடவுள் கொடுப்பார், இயேசு கொடுப்பாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பிளெஸ்ஸிங். இதை நான் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக தான் நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் ஆஃப் பேக்டு மெசேஜ், பாதி மெசேஜ். இப்போ இந்த மெசேஜ் அந்த வேர்ஸை படிக்கிறேன். நம்பர்ஸ், ஓகேவா, பழைய ஏற்பாடு, நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், நீங்கள் தமிழில் படிச்சுங்க. நம்பர்ஸ் என்னாகமம், ஓகே. 11 வந்து நம்ம இந்த 31 படிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும், இந்த இஸ்ரவேலர்கள் வந்து புலம்புறாங்க, நாங்கள் அங்கே இருக்கும்போது கொமுட்டி காய் சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், அது சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம், இங்கே வந்து எங்களுக்கு எதுவும் கிடைக்கல, எங்களுக்கு இறைச்சி கிடைக்கல, நான்வெஜ் கிடைக்கல அப்படின்னோடனே உடனே என்ன ஆகுது, அதெல்லாம் போயிடுது. 31 verse 31 Now a wind went out from the Lord and drove quail in from the sea, and it brought them down all round the camp to about 3 feet above the ground, as far as day's walk in any direction. All the day and night, and all the next day the people went out and gathered quail. No one gathered less than 10 homers. Then they spread them out all the ground and all around the camp. ஓகே நம்மளுக்கு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னா, தேவன் வந்து அந்த காடைகள், குவேல் காடை அந்த காடையை வந்து ஃபுல்லாக அந்த 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 கேம்பில், அதாவது கிரவுண்ட்லேருந்து 3 அடி உரைகிற அளவுக்கு ஃபுல்லாக வந்துருச்சான். ராத்திரி பகலமாக ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் பசியில் இருந்தவங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான்வெஜ் கேட்டவங்களுக்கு காடை. எனக்கு காடை ரொம்ப பிடிக்கும், காடை ஃப்ரை செம்மையாக இருக்கும், ஓகேவா. சரி, அது அப்புறம் பேசுவோம். காடை ஃபுல்லாக வந்திருக்கு. காடை ஆளுக்கு 10 ஹோமர்ஸ்னால் அது எவ்வளோ கணக்குன்னு தெரியல, அவ்வளோ கிலோ கணக்குக்கு மேலே ஃபுல்லாக அந்த காடைகளை வந்து அவங்களுக்கு வந்து தேவன் கொடுத்தாரு. அவங்க வந்து திருப்தியாக சாப்பிட்டாங்கோ அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து அந்த மெசேஜில் கன்க்ளூஷன் கொடுத்தது. உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும், ஆனால் அப்படியே தேவன் வந்து உங்களுக்கு அந்த காடைகளை அமைச்சு உங்களுக்கு வந்து போதுன்ற அளவுக்கு அந்த காடைகள் வரும். நீங்கள் வந்து திருப்தியாக சாப்பிட்டு புஷ்டியாக இருப்பீங்க. ப்ராஸ்பரிட்டி பிரசங்கம் இது படித்த எல்லாருக்கும், ஐயோ அப்பா, தேவன் எவ்வளோ நல்ல தேவன், அவர் வந்து தேவன் நல்லவர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவ வார்த்தையை சொன்ன இந்த மனுஷன் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல, ஆஃப் பேக்டு. ஸோ இவங்க என்னென்னா, இதை படித்தவங்க எல்லாருமே, நம்மளுக்கு இப்படி தான், நம்மளுக்கு எல்லாம் வந்து கிடச்சிரும், நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இல்லைன்னு புலம்புட உடனே அந்த புலம்பலை கேட்டு நம்மளுக்காக ஒரு கடையாக கொடுத்தாரு. அதே மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி காசு இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு டிவி இல்லை, எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நம்ம புலம்பிகிட்டே இருந்தோம்னா, அவர் சாப்பிட்றதுக்கு வந்து மண்ணா தராரு. மண்ணா வேண்டாம். அதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம இருக்கிறத வச்சு நம்ம திருப்திப்பட மாட்டோம்.
நம்ம என்ன பண்ணுவோம், என்ன சார் எனக்கு வந்து இந்த வேலையில் இன்க்ரிமெண்ட் வரல, எனக்கு பைக்கு தான் இருக்குது, எனக்கு கார் இல்லை, எனக்கு இந்த கார் தான் இருக்குது, அந்த கார் இல்லை, எனக்கு ஒரு வீடு தான் இருக்குது, 2 வீடு தான் இல்லை, இப்படி புலம்புறது இருக்கும் போதே ஒன்றும் அதிகம். அவனுக்கு அவ்வளோ இருக்குல்ல, எனக்கு இல்லையே, நான் அங்கே இருக்கும்போது அப்படி இருந்தேன், இங்கே வந்து நான் இப்படி ஆகிட்டேன், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆளுங்க புலம்புவாங்க. சர்ச்சில் இருக்க ஊழியக்காரங்க எப்படி புலம்புவாங்க, அவங்க சர்ச்சில் அத்தனை சர்வீஸில் 300 பேர் வராங்க, நம்ம சர்வீஸில் 100 பேர் தான் வராங்க, அவங்களுக்கு 4 சபை இருக்குது, எங்களுக்கு 2 சபை தான் இருக்குது, அவங்களுக்கு வந்து 4 ஏசி இருக்குது, நம்மளதில் வந்து ஒரே ஒரு ஃபேனு தான் இருக்குது, நம்மளதில் வந்து இப்படியே புலம்பினோன்னா உடனே வந்து காடைகளாக வந்து கடவுள் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி 4 ஏசி இருக்கிற சபையில் 8 ஏசியே ஆகும், ஒரு பைக் இருக்க வீட்டில் 4 பைக் ஆகும், மாருதி கார் இருக்க வீட்டில் ஆடி கார் வரும், 2 சூட்டு வச்சுருக்கிற பாஸ்டர் 7 சூட்டு வச்சுப்பார். வெங்காயம் அது வரைக்கும் தான் படித்தாங்க. ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் பேக்டு மெசேஜ், ஃபுல் மெசேஜை படிப்போமா, ஃபுல் வேர்சஸ் இப்போ படிப்போம், அப்போ தெரிஞ்சுப்போம் இது வந்து வரமா சாபமா, பிளெஸ்ஸிங்கா கர்ஸா அப்படின்னு. ஓகே வாங்க. ஓகே, ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங் அது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. அதாவது வசனம் நம்பர்ஸ் 11 வந்து நான் படித்தது வந்து 31 32 வரைக்கும் படித்தேன். ஓகே, திருப்பி படிக்கிறேன் பாருங்கள், 32 படிக்கிறேன். And all the day and night and all the next day the people went out and gathered quail. No one gathered less than 10 homers. Then they spread them out all around the camp. அதாவது ராத்திரி பகலுமா ஃபுல் கலெக்ஷனு, கிலோ கணக்கில் டன் கணக்கில் ஃபுல்லாக கேம்ப்பு ஃபுல்லாக போட்டு பப்பரப்பான்னு பரப்பி வச்சிட்டாங்க. வெறும் காடை தான். அது காடையா இல்லை பீடையா அப்படின்றது இப்போ தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பிளெஸ்ஸிங் நினச்சிட்டோம்ல. ஏய், தேவன் கொடுத்த காடை, ஐயோ நம்ம புலம்புனம் பாரு, நம்மளுக்கு வந்து 10,000 தான் சம்பளம் இருந்தது, இப்போ பாரு நம்மளுக்கு எவ்வளோ 50,000 ஆகிடுச்சு, நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சபை தான் இருந்தது, இப்போ பாரு 4 பிரான்ச் ஆகிடுச்சு, ஒரே ஒரு சூட் இருந்தது, இப்போ 2 சூட் ஆகிடுச்சு. இருக்கும் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறதில்ல. அவர் கொடுத்த மண்ணாவை வைக்கிறத வச்சுட்டு மண்ணா போக வேண்டியது தான். இப்போ 33. ஓகேவா, they spread them all around the camp. But while the meat was still between their teeth and before it could be consumed, the anger of the Lord burnt against the people and struck them down with a severe plague. வாயில் அந்த பல்லு இடுக்கில் ரொம்ப சீரியஸான விஷயம். நான் சிரிச்சு ஏன் சொல்கிறேன்னா, பல்லு இடுக்கில் அந்த கறி இருக்கிற நேரத்துலேயே சாப்பிட்டு முழுங்க கூட இல்லை, தொண்டைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளேகு, ஒரு நோய் வந்து இந்த கேம்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடின்னு அடிச்சு ஒரு நோய், ஒரு பிளேகு. ஓகே, அதாவது கடவுளுக்கு வந்து நீங்கள் அந்த 33 verse படிங்க, தமிழில் படிங்க. Therefore the place was named Kirboth Hatava because there they were buried and the people who had craved for other food. சாப்பாடு இருந்து போதுன்ற மனசு இல்லாமல் இன்னும் வேணும். வேலை இல்லாதவன் வேலை கேட்குறது நியாயம், சாப்பாடு இல்லாதவன் சாப்பாடு கேட்குறது நியாயம். நீ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ ஒன்று வேணும் காணிக்க கொடு, அந்த சர்ச்சுக்கு போகாத, இங்கே காணிக்க கொடு, ஏழைங்களுக்கு கொடுக்காத, எனக்கு கொடு, நான் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன், நான் அதை வாங்குகிறேன் இதை வாங்குகிறேன். இவங்க தான் கிரேவிங் ஒன்று வேணும் திருப்தி இல்லாமல் இந்த வந்து சோத்து பண்டாரங்க மாதிரி, சாரி என்னத்தை சொல்கிறது, இப்படி கிரேவ் பண்ணுற மனுஷங்களாக இருக்கட்டும், இல்லை ஊழியக்காரங்களாக கூட இருக்கட்டும், யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்கள கிப்ரோத் ஹத்தாவா அந்த இடத்துக்கு பேர் ஏன் வச்சாங்கன்னா, அவங்க எல்லாத்தையுமே வாயில் எடுத்து முழுங்கிறதுக்கு முன்னாலே மட்டையாகி போச்சிட்டாங்க. டெத், அவங்களோட சுடுகாடு அதுதான். அதுக்கப்புறம் 35 ஃப்ரம் கிப்ரோத் ஹத்தாவா த பீப்புள் ட்ராவல் டு ஹசிரோத் அண்ட் ஸ்டேட் தேர். ஓகே, நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஊழியக்கார் நம்மளுக்கு அந்த மெசேஜ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பாதியை கொடுக்கும்போது பயங்கர பிளெஸ்ஸிங்காக இருந்தது. அதோடு நிறுத்திட்டார். நான் மிகப்படுத்திலாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரெட்டையாக கொடுப்பாரு. உங்களுக்கு பாருங்களேன், அந்த கேம்பில் எவ்வளோ காடைகள் வந்துச்சு, அத்தனை காடைகள் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா. இது பல வருஷமாக நான் கேட்டிருந்தேன். அப்போ நான் பைபிளை சரியாக படிக்கல. ஓகேவா, எனக்கு உள்ளே இருக்க உண்மை தெரியல. இப்போ தெரிஞ்சுது. ஹே டுபாகூர்ஸ், யூ ஆர் சீட்டிங் மீ, யூ ஆர் சீட்டிங் த பீப்புள், யூ ஆர் சீட்டிங் ஜீசஸ். நீ பாதிக்கு மேலே படித்ததான் தெரியுது. அது வந்து சாபம்.
அது வந்து பிளெஸ்ஸிங்கே இல்லை, கேர்ஸ். அது வரம் இல்லை, அது சாபம். வாயில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்போ என்னென்னா, இப்போ நீ கேட்ப, அவனை கொடுத்துருவார். நான் கூட பல நேரங்களில் சொல்லுவேன், ஏன்னா இருக்கிறவனுங்களுக்கே இவ்வளோ வந்துட்டு இருக்குது, இல்லாதவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் நம்மளுக்குலாம் எப்படி தெரியுமா, நம்மளுக்குலாம் வந்து ஏசப்பா வந்து சொல்கிறார் தெரியுமா, நம்மளோட இருக்க வருமானம்லாம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம நிறைய பேர் சொல்கிறேன், இந்த மீன் வாயில் இருக்கிற அந்த ஒரு காயின் மாதிரி ஏசப்பா எடுத்துகிட்டு வர சொல்கிறார்ல, நம்மளுக்கு எந்த நேரத்துக்கும் அந்த நேரத்துக்கு கரெக்டாக கொடுத்துறாரு. நான் அந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு எக்ஸஸ்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் எவ்வளோ வரணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்றாரு. அது நியாயமாக இருந்தால், நான் நியாயமாக உழைச்சிருந்தா நியாயமாக கிடச்சிரும். நான் நிறைய பேர் யோசிப்பேன் என்னோடய ஷூட்டிங்கில், என்னடா இவனுக்கு இத்தனை, ஏன்டா இவங்களுக்கு இவ்வளோ, நிறைய பேருக்கு இல்லையே, இவங்க வெளியும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஊழியக்காரங்களுக்கும் எதுக்கு இவங்களுக்கு இத்தனை காரு, எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ பந்தா, இவங்களுக்கு எதுக்கு இத்தனை இவ்வளோ கலெக்ஷன், என்ன இதை கேட்கவே மாட்டிங்கன்னா, இப்போ எல்லாரும் அந்த கலெக்ஷனாக எடுத்து அந்த காடை எடுத்து வாயில் வச்சிட்ருக்காங்க. அந்த காடை பீடையாக மாறி அதுக்கப்புறம் உங்கள் கதை கந்தலோ கந்தல். இதை தெரியாமல் தான் பல பேர் இன்றைக்கி செக்யுலர் வேலையும் ஆட்டம் போட்டுட்ருக்குறாங்க, ஊழியக்காரங்களும் ஆட்டம் போட்டுட்ருக்குறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பணம், அந்த எக்ஸ்ட்ராவாக நீங்கள் க்ரேவ் பண்ணது, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் லோலோன்னு அலைஞ்சா மாதிரி அலைஞ்சது எல்லாமே உங்கள் வாயில் இருக்க காடை. தட் காடை வில் டர்ன் இன்டு பீடை. தென் யூ வில் பி கன்சியூம்ட் பை த ஆங்கர் ஆஃப் காட் லார்ட் ஜீசஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து அறவேக்காடு, பாதியாக தெரிஞ்சுக்கிறது, பாதியாக நம்ம மெசேஜை பார்த்துக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஃபுல் மெசேஜை பார்த்து நீங்களும் ஃபுல்லாக படிச்சிருங்க. நம்பர்ஸ் 11 ஃபுல்லாக படிச்சிருங்க. சரி, இப்படி நம்ம வந்து இந்த காடையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த 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 மன்னாவை அந்த கடவுள் கொடுத்தாரு, தேவன் கொடுத்தாரு. அந்த மன்னாவை வந்து அவங்க ஏற்றுக்காமல் அந்த மன்னாக்கு மேலே அவங்க கேட்டாங்கல்ல, அதனால தான். இப்போ நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம்னா, மன்னாவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? மண்ணால் வந்து ஒரு சின்ன ஒரு நம்மளுக்கு ஒரு உண்மையை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து ஜீசஸை தான் நம்ம வந்து க்ளோரிஃபை பண்ணணும். ஓகேவா? அதுதான் நம்மளோட நோக்கம். அதனால் இந்த மெசேஜ்லேயே வந்து நான் ஏன் மன்னா பற்றி சொல்லாமல் இருக்கேன்னா, மன்னா என்னன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் சாப்டரில் நான் சொல்வேன். ஓகேவா? மன்னா கண்டிப்பாக வந்து அது பிளெஸ்டு ஃபுட்டு தான். அது எப்போ? ஜீசஸ் வரத்துக்கு முன்னாடி. ஜீசஸ் வந்ததுக்கப்புறம் அது என்னன்றது நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அது நீங்களும் இனிமேல் அறவேக்காடாக இல்லாமல் அவங்க பாதி சொல்கிறாங்கலாம் பார்க்காம, இயேசு முழுசாக என்ன சொன்னார், பைபிளில் முழுசாக என்ன இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. விதைன்றது இயேசுவோட வார்த்தை, அதை நம்ம விதைக்கிறது. ஸ்ப்ரெட்டிங் த காஸ்பிள், ஸ்ப்ரெட்டிங் ஹோப், ஸ்ப்ரெட்டிங் காஸ்பிள். அதுதானே தவிர நீங்கள் வந்து இந்த துட்டை கொடுக்கறது கிடையாது. ரெண்டாவது தேவனுக்கு கொடுக்கறது, இயேசுக்கு கொடுக்கறதுனா ஏழைங்களுக்கு கொடுக்கறது. இவர்களுக்கு ஒருத்தனுக்கு பண்ணால் நீ எனக்கு பண்ண மாதிரின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இப்படி நம்ம வந்து எதுவுமே புரிஞ்சிக்காமல் பாதியாக அறவேக்காடில் இல்லை எனக்கு தான் கொடுக்க சொன்னார், என் சர்ச்சுக்கு தான் கொடுக்க சொன்னார், நீங்கள் அமுக்கி குலுக்கி நீங்கள் சரீர வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்கள் கம்மியாக விதைக்காதீங்க, ஜாஸ்தியாக விதைங்க. ஜாஸ்தியாக தான் விதைக்கணும். அது எங்கே விதைக்கணுன்றது எங்கே தெரியுமா? ஏழைங்கிட்ட தான் விதைக்கணும். ஏழைங்கிட்ட விதைக்காமல் அதை கொண்டு போய் நம்ம சர்ச்சு உண்டியில் போட்டோன்னா அது வேஸ்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பாருங்கள். மத்தேயு 25:35 எங்கே இருக்குது? 35 ஓகே 35. Matthews 25, நான் 35 படிக்கிறேன். For I was hungry and you gave me something to eat. I was thirsty and you gave me something to drink. And I was a stranger and you invited me. I needed clothes and you clothed me. I was sick and you looked over me. I was in prison and you came to visit me. Then the righteous will answer him, Lord, when did we see you hungry and feed you, or thirsty and give you something to drink? When did we see you as a stranger and invite you in, or needing clothes and to clothe you? When did we see you sick or in prison and go to visit you? The king will reply, King Jesus will reply, I tell you the truth, whatever you did for one of the least of these brothers of mine, you did it to me. இதை நம்ம படிக்காமல் நம்ம வந்து யாருக்கு அழகாக சொல்கிறாரு. The king will reply, I will tell you the truth. மத்தேயு 25:40 நான் மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க, அது படிங்க. The king will reply, I tell you the truth. சத்தியத்தை சொல்கிறேன். Whatever you did
ஃபார் ஒன் ஆஃப் த லீஸ்ட் ஆஃப் தீஸ் பிரதர்ஸ் ஆஃப் மைண்ட் யூ டிட் டு மீ. இந்த ஏழைங்களுக்கு கொடுக்கறது தான் இயேசு கொடுக்கறது. பசியாக இருக்கவனுக்கு கொடுக்கறது தான் இயேசுக்கு கொடுக்கறது. தாகமாக இருக்கவனுக்கு கொடுக்கறது தான் இயேசுக்கு கொடுக்கறது. நிர்வாணமாக இப்போ ரோட்டில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் இல்லை, பசியிலையும் துணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு, எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் நோய்வாய்ப்பட்டு, கேன்சர்லையும் குழந்தைங்களும் பெரியவங்களும் எவ்வளவோ நோய்களை ஆஸ்பத்திரியில் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அவங்கள போய் பார்க்காம நீங்கள் சர்ச்சில் போய் இயேசுவை தேடுறீங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் அங்கே தான் இருக்கிறேன்னு. ஆனால் நீங்கள் சர்ச்சில் போய் இயேசுவை தேடுறீங்க. வாட்டே ஷேம் பப்பி ஷேமில். ஓகே விடுங்க. அதுதான் சொல்கிறேன். நான் உங்களை சர்ச்சுக்கே வேணாம், சபை கூடுதல் வேணான்னு சொல்லலை. சபை கூடுதலில் போய் இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கணும். இதை தான் இப்படி தான் அப்படின்ற ஒரு நல்ல போதகர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுதான்ப்பா நான் அது சர்ச்சில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதை கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே போய் வேலை பார்க்கணும். சிம்பிள் இல்லை? இப்படி பண்ணிங்கன்னா இயேசு கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். ஏன்னா இங்கே இருக்கிற ஏழைங்களுக்கு யாருக்கு கொடுத்தீங்கனாலும் அவர் இயேசுக்கு கொடுத்தது. ஓகேவா? நீங்கள் இனிமேல் ரோட்டில் பார்க்கும்போது முடியாமல் இருக்கிற வயசான தந்தையோ தாயாரோ, சின்ன குழந்தைங்களோ, ஆஸ்பத்திரியில் நோயில் படுத்துட்டு இருக்கவங்களோ, இல்லை எல்லாம் முடியாமல் இருக்கிறவங்களுக்கோ, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்க குழந்தைங்களுக்கோ, இல்லை யாராக இருந்தாலும் கஷ்டப்படுற யாருக்காவது நீங்கள் போய் உதவி பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஜீசஸ்க்கு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் சர்ச்சுக்கு பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ யூர் டூயிங் ஃபார் யர் பாஸ்டர்ஸ். அவங்களோட ரெண்ட்டுக்காகவும் அவங்களோட இதுக்காகவும் பண்ணுறீங்க. அது உங்கள் இஷ்டம். நீங்கள் ஜீசஸ்க்கு பண்ணால் இது பண்ணுங்கள், நீங்கள் அது பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம். பட் இது பண்ணினா ஜீசஸ் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா இதுதான் அவர் பைபிளில் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜீசஸ் இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுங்க, ஏழைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இயேசுக்கு பண்ணுனா இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணால் இயேசு சந்தோஷப்படுவார். யூ நோ வை? ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ.